ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையல் ரெசிபி கிடையாது. இன்றைக்கி ஒரு சூப்பரான குளியல் பொடியும் ஆரஞ்சு பொடி எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது எல்லாமே ஆரஞ்சு பழ தொலி. இந்த தொலியெல்லாம் எங்கே வாங்கணும் அப்படின்னா, இந்த ரோட்டு கடைகளில் ஓரமாக இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா, சாத்துக்குடி பழம் ஜூஸ் விற்பாங்க. அந்த கடையில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தொலியெல்லாம் கட் பண்ணி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க. நீங்கள் அது 1 கிலோ 2 கிலோக்கு ஏற்றாக்கில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கேட்டால் தருவாங்க. எங்களுக்கு 1 கிலோ 30 ரூபா அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவே சேர்த்து ஒரு 1.5 கிலோவை சேர்த்து 40 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 1.5 கிலோ ஆரஞ்சு தொலி மட்டும் என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா வாங்கியிருந்தோம். இது என்னது அப்படின்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூ கிடச்சிச்சின்னா நீங்கள் ஆவாரம்பூவையும் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பறித்து போட்டுக்கோங்க. இது கிராமத்து சைடு அப்படிங்கிறதுனால எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆரஞ்சு பொடிக்கு நம்ம ஆரஞ்சு தோலை காய போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். குளியல் பொடிக்கு தான் இந்த ஆவாரம்பூ. ஆவாரம்பூ நல்லா வீட்டுக்குள்ளேயே தான் நான் காய போட்டிருக்கேன். செம்பருத்தி பூ இது ஒரு நாள் பறித்தது, அதுக்கு முந்தின நாள் பறித்தது கொஞ்சம் சுருங்கியிருக்கு, கொஞ்சம் நல்ல கலர் மாறினது அதுக்கு முந்தின நாள் பறித்தது. இந்த மாதிரி எனக்கு ஒரே நாள் நமக்கு அவ்வளோ பூவும் கிடைக்காது. எங்கள் வீட்டிலே மரம் இருக்குது அப்படிங்கிறதுனால நாளுக்குள்ளே தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி பறிச்சிருக்கேன். ஒரு 3-4 நாளைக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா டெய்லி பூக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பறித்து காய போட்டு வச்சுருக்கேன். இணலில் தான் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூக்கள் எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் காய்ஞ்சிரும். கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெயிலில் போட்டுக்கோங்க. மழை நேரம் அப்படின்னா பூசணம் புத்துரும். அப்போம்னா நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க. வெளியிலே நல்ல வெயிலில் காய போட்டு எடுத்துக்கோங்க. இது ரோஸ். உங்களுக்கு பன்னீர் ரோஸ் கிடச்சிச்சா அப்படின்னா பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல மணமாக இருக்கிற ரோஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்ல ரெட் ரோஸ், நல்ல மணமாக இருக்கிற ரோஸ் தான். பன்னீர் ரோஸ் எங்கள் வீட்டில் இப்போ பூத்து முடிஞ்சிச்சு, சீசன் இல்லை. இருந்த பூ எல்லாமே நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா பன்னீர் ரோஸ் எல்லாம் தயாரிக்கிறது எல்லாமே ஸ்டோர் பண்ணதை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ பூ சீசன் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த உதிரி பூக்கள் எல்லாமே கடையில் தான் வாங்கியிருக்கோம். ரோஸ் பூ உதிரி பூ நீங்கள் பூக்கடையில் கேட்டாலே தருவாங்க. மாலை கட்டுறது பூ, மீதி இருக்கிற பூ எல்லாம் இந்த மாதிரி வேஸ்ட் பூ எல்லாம் வச்சுருப்பாங்க. காம்போடஞ்ச பூ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூ வாங்கினீங்க அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்கும். உதிரி பூக்கள் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க மாலை கட்டுறதுக்கு போக மீதி இருக்கிற பூவெல்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க எல்லா பூக்கடையிலையுமே. அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சு பழ தொலியை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நான் வெயிலில் தான் காய வைக்க போகிறேன். ஏன்னா ஆரஞ்சு பழ அதுக்கப்புறமா ரோஸும் பாருங்கள் நல்லா காஞ்சிட்டு, செம்பருத்தி பூவும் நல்லா காஞ்சிச்சு. உங்களுக்கு காயலை அப்படின்னா நீங்கள் வெயிலில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பூலாங்கிழங்கு, இது கோரைக்கிழங்கு. பூலாங்கிழங்கு நான் 100 எடுத்திருக்கேன். பூலாங்கிழங்குனா வேறு ஒன்றுமே கிடையாது, வெள்ளை மஞ்சளில் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பூலாங்கிழங்கு சொல்லுவாங்க. பாசி பயிர் இருந்தால் பாசி பயிர் எடுத்துக்கோங்க. நான் பவுட்ரு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது முல்தானி மட்டி பவுட்ரு. அதுக்கப்புறமா சந்தனம். இது வசம்பு. வசம்பு எதுக்காக போடுதோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக வசம்பு. இது அதிமதுரம். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க. வசம்பு நீங்கள் ஒரு பீஸ் போட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் இது கோரைக்கிழங்கு எப்படி இருக்கும் அப்படி பாருங்கள். இந்த மாதிரி கருப்பாக இருக்கும், சின்ன சின்ன கிழங்காக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் மளிகை ஜாமான் கடையில் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்க வாய்ப்பில்லை. மளிகை ஜாமான் கடையில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. நான் இதை ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். மளிகை ஜாமான் கடையில் தான் எனக்கு கிடச்சிச்சு. இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மஞ்சள், அதாவது வெள்ளை மஞ்சளை தான் என்ன செய்தாங்க அப்படின்னா பூலான் கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மஞ்சள் வேணும்னாலும் நீங்கள் மஞ்சளும் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் மட்டும் சேர்க்கலை, மீதி எல்லாமே சேர்த்துருக்கேன். இது வெள்ளை மஞ்சள் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் மஞ்சள் சேர்க்கலை. இது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மஞ்சள் வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த பொடி எல்லாமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. முல்தானி மட்டி, பாசிப்பயிறு பவுடர், சந்தனம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே பூலாங்கிழங்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். கோரைக்கிழங்கு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அது போக எக்ஸ்ட்ரா வெட்டி வேர் சேர்க்க போகிறேன். நான் வெட்டி வேரும் நான் ஒரு 10-20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கிழங்கு எல்லாமே காய வைக்க வேண்டாம், வேறையுமே காய வைக்க வேண்டாம். இது எல்லாமே நல்ல மணமாக இருக்கும். இந்த மணமாக இருக்கிற பொருள் எதையுமே நம்ம சன்லைட்டில் வைக்கக்கூடாது, அந்த வாசனை எல்லாம் போயிடும். அதனால் இது எல்லாமே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் வெட்டி வேரை நீங்கள் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பெருசாக இருக்குது. கடையில் கொடுத்து திரிக்கப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா திரிக்க மாட்டாங்க. அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் என்ன சேர்த்துட்டேன் அப்படின்னா ரோஸ் பூவையும் செம்பருத்தி பூவையும் சேர்த்தாச்சு.
இதுக்கப்புறமா ஆவாரம் பூவும் நல்லா காஞ்சிச்சு. எல்லாமே நல்லா காஞ்சிருக்கணும், காயாமல் இருக்கக்கூடாது. அதே சமயம் எறும்புகள் எதுவுமே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப எறும்பு வந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் சன்லைட்டில் வச்சிங்கன்னா அவ்வளோ எறும்புமே போயிடும். அதனால் செம்பருத்தி பூவு, ரோஸ் பூவு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா அது வந்து மழை டயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆரஞ்சு பழ தொளி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் என்ன சேர்ப்பறேன் அப்படின்னா, ஆரஞ்சு பழ தொலியை தனியாக திரிக்க போகிறேன், ஒன்றா சேர்த்து திரிக்க போகிறது கிடையாது. குளியல் பொடி தனியாக, ஆரஞ்சு பழ தொளி தனியாக போட போகிறேன். இது வந்து குப்பைமேனி இலை. இதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, நல்லா படித்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதையும் என்ன செஞ்சுட்டு பாருங்கள், இது நல்லா காஞ்சிச்சு. இதையும் நான் இது கூட சேர்த்துக்கிடுதேன். குப்பைமேனி இலையும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. குப்பைமேனி இலை எல்லாமே என்னாகும் அப்படின்னா நல்லா ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராமல் பாதுகாக்கும். இப்போ அந்த ஆரஞ்சு பழத்தை நீங்கள் எடுத்து உடைச்சிங்க அப்படின்னா நல்லா உடையணும். அந்த அளவுக்கு காய போட்டிங்கன்னா மட்டும்தான் நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி தருவாங்க. இது வந்து குளியல் பொடி சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கியாச்சு. இது வந்து சாதாரண ரைஸ் மில்லில் அரைச்சி கொடுக்க மாட்டாங்க. இதுக்குன்னு தனி மிஷின் வச்சுருப்பாங்க. குளியல் பொடி தயாரிக்கிறதுக்குன்ட்டு தனி மிஷினில் தான் போடுவாங்க. நம்ம சாதாரணமாக அரைக்கிற மிஷினில் அரைக்க மாட்டாங்க. ஏன்னா அது பொடி மருந்து எல்லாமே நம்ம வந்து உடம்புக்கு வந்து காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது கூட சேர்த்து அரைச்சோம்னா குளியல் பொடியும் கொஞ்சம் எரிச்சல் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அந்த மிஷினில் போட மாட்டாங்க. நீங்களும் அந்த மிஷினில் போட்டு வாங்க வேண்டாம், தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள் நல்ல கலராக வந்திருக்கு. இதுதான் ஆரஞ்சு பொடி. இதே இது இல்லாமல் பச்சையாக இல்லாமல் ஃபுல் ஆரஞ்சு கலரில் இருக்கிற பழத்தை நீங்கள் வந்து நம்ம எடுத்து அந்த தொலியை நீங்கள் காய போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பவுடர் வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். நாங்கள் வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், க்ரீன் வித் ஆரஞ்சு, அந்த பழம் தான் வாங்கியிருந்தோம். அந்த கடையில் அதுதான் அதிகமாக விற்பாங்க. ஆரஞ்சு பொடி ரெடி ஆகிடுச்சு. குளியல் பொடியில் வந்து நான் வந்து இந்த மாதிரி பவுடராக இருக்கிறத அது கூட சேர்க்கலை, வெறும் பூக்களை மட்டும் தான் சேர்த்து எடுத்துருந்தேன். இப்போ அந்த பவுடர் எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சந்தனம். நீங்கள் சந்தனம் கட்டியாக இருந்தாலும் சரி, கட்டையாக இருந்தாலும் சரி. கட்டையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அரைக்கப்பவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து சந்தனம் பவுடர் வாங்கியிருக்கேன். இது வந்து பாசிப்பயிறு பவுடர், அதுக்கப்புறமா முல்தானி மட்டி பவுடர். இது எல்லாமே 50 கிராம் தான். உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் அதிகமாக செஞ்சுக்கோங்க. எல்லாமே மினிமம் ஒரு 50 கிராம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலியானதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எல்லாம் 50 கிராம் தான் சேர்த்துருக்கேன். முல்தானி மட்டியும் சேர்த்தாச்சு. இது எல்லாமே சேர்த்து சூப்பராக எனக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அது போடுறப்பவே நல்ல மனம் இருந்துச்சு. இப்போ தான் நான் என்ன சேர்ப்பறேன் அப்படின்னா ஆரஞ்சு பவுடர் சேர்க்க போகிறேன். நம்ம ஏற்கனவே ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருக்கிற ஆரஞ்சு பவுடரை நான் இது கூட குளியல் பொடி கூட சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5லேருந்து ஒரு 8 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து நல்ல மணமாக இருந்துச்சு இந்த பவுடர். எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அதிமதுரம் சேர்த்துருக்கோம், கோரைக்கிழங்கு சேர்த்துருக்கோம், பூலாங்கிழங்கு சேர்த்துருக்கோம், முல்தானி மட்டி, சந்தனம் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமா பாசிப்பயிறு பவுடர், ஆவாரம் இது எல்லாம் சேர்த்தோடனே நல்ல மணமாக இருந்துச்சு. அதுபோக ரோஸும் சேர்த்ததுனால இந்த பவுடரே எனக்கு வந்து அரைச்சிட்டு வந்த உடனே அது அரைக்கப்பவே நல்ல ஸ்மெல் இருந்துச்சு. அரைச்சிட்டு வந்து காயப்போடப்போ அவ்வளோ மணமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குளியல் பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த குளியல் பொடி வந்து சின்ன பிள்ளைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை ஃபேஸ் பேக்காகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு பவுடர் வந்து நான் வந்து ஃபேஸ் பேக்குக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்சு பவுட்ரு கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு 2-3 வாட்டி சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் அது வந்து ஸ்கின் டேன் ஆகாமல் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சுரலாகவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குளியல் பொடியும் இந்த மாதிரி ஹோம்மேடாகவே நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சிலருக்கு சோப்பு போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கின் எல்லாமே ஒயிட்டாக வரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த குளியல் பொடி செஞ்சு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா இந்த சோப்பு வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி குளியல் பொடி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குளியல் பொடியை ரெடி பண்ணியாச்சு. இதை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஆரஞ்சு பவுடர், இதுவும் பாருங்கள், இதுவும் நல்ல மணமாக தான் இருந்துச்சு. அதனால் இதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இதையும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இது வந்து இந்த பாக்ஸை தவிர எக்ஸ்ட்ராவும் நிறையா இருந்துச்சு. அதனால் நான் வந்து இந்த பாக்ஸில் மட்டும் சேர்த்துட்டு அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத வேறு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஸ்பூனும் வச்சுட்டு நம்ம வந்து கையை யூஸ் பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பொடியை வந்து ஒரு வருஷத்துக்கு மேலவே நமக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக நம்ம வந்து கெட்டு போகாது. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் வசம்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த பொடி எதுவுமே கெட்டு போகாது. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான குளியல் பொடியும் ஆரஞ்சு பொடியும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.